இப்போ இந்த 2-3 நாளா பாத்தீங்கன்னா தொடர்ந்து இந்த பெரியார் பிரச்சனை ஒரு பெரிய விஷயமா போயிட்டு இருக்கு. அதாவது சீவன் வந்து பெரியார் கூறிய கருத்துக்கள் எல்லாம் ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் எடுத்து வெளியே வைக்க, அதை அண்ணாமலை அவர்கள் ஆமோதிக்க, அது ஒரு பெரிய இஷ்யூவா போயிட்டு இருக்கு. அதை பற்றிய உங்கள் கருத்து என்ன? சொன்ன விஷயம் சரி, சொன்னவர் தான் சரியில்லை. ஈவி ராமசாமி நாயக்கர் மீது சொல்லப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் உண்மை. ஆனா பரபரப்புக்காக, சென்சேஷனலிசத்துக்காக நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறிக்கொண்டிருக்கிற சீமான் சொன்னதுதான் ஏற்க முடியாது. ஆனாலும் கூட சொன்ன விஷயம் சரி என்பதால் ஏற்கலாம். அண்ணாமலை சொன்னது டாக்குமெண்டேஷன் அது இருக்கிறது என்பதை தானே தவிர சீமானுக்கு சப்போர்ட்லாம் இல்லை. நம்ம சீமான் சம்பந்தமான எந்த புதிய கேள்விகளை எழுப்பி அவரை பெரிய மனிதராக்க விரும்பவில்லை. அதனால நான் சீமானுக்கு ஐ ஹாவ் நோ கொஸ்டின் டு ஆஸ்க். பட் இங்க தமிழினத்துக்கு எதிராக, தமிழ்நாட்டுக்கு எதிராக, குறிப்பாக திமுகவுக்கு எதிராக, பெண்ணினத்துக்கு எதிராக, நம்மளுடைய இந்து கலாச்சாரத்துக்கு எதிராக, ஈவன் முஸ்லீம்களுக்கு எதிராக பேசியவர் தான் ஈவேரா. இது டாக்குமெண்டேஷன் இருக்கிறது, சரித்திரத்தில் இருக்கிறது. அந்த விடுதலை பத்திரிகையுடைய பிரதிநிதிகள் கூட இன்னைக்கு சோசியல் மீடியா பலமாக இருக்கிறதால வெளியே தெரிகிறது. நாம என்ன கேள்வி கேட்கிறோம்? ஈவேரா பேசின அத்தத்தையும் திமுக தேச உடைமை ஆகட்டும். தட் மீன்ஸ் புத்தகமாக கொண்டாடணும், டீகிளாசிஃபை பண்ணணும். இல்ல, புத்தகமாக கொண்டாடணும். இப்ப கருணாநிதி நூல்கள் எல்லாம் நாட்டுடைமையாக்கினார்கள். அதுல ஒரு பெரிய லாபம் சம்பாதிச்சிருப்பாங்க. இல்லை, இலவசமாக கொடுத்துருந்தாலும் சரிதான். அப்ப ராமசாமி நாயக்கரனுடைய அத்தனை விஷயத்தையும் தேசிய உடைமையாக்கினா அத்தனை விஷயங்கள் வெளியே தெரியுமில்ல, குறைஞ்சது அவருடைய பன்முகம் தெரியுமில்ல. அவர் எங்கெங்கெல்லாம் எதுக்கெல்லாம் மாறி மாறி கான்ட்ரவர்சியலா பேசினார் என்பதெல்லாம் அத்தனையும் வெளியே தெரியுமில்ல. அப்ப அவர் பெரியாருங்கிற பேர் அவர் முழுக்கிறதுக்கு அவரு சரியானவராங்கிறது தெரியுமில்ல. அதனால திமுகவுடைய கலாச்சாரமே ஒரிஜினல் பேரே யாருக்கு இருக்காது. தட்சிணாமூர்த்தி கலைஞரானாரு, ஸ்டாலின் தளபதி ஆனாரு, ராமசாமி நாயக்கர் பெரியார் ஆனாரு, அப்புறம் அப்படியே வரிசையா அவங்களுடைய நெடுஞ்செழியன், அன்பர்கள் முன்னால வேற வேற பேர் இருக்கு. அதனால அவர்கள் ஒரிஜினல் முகத்தை காமிக்காம டூப்ளிகேட் முகத்தை காமிச்சு, ஒரிஜினல் பேரை காமிக்காம பரபரப்பான பேரை காமிச்சு, இது அவங்க ஸ்டைல். அதனால அதைத்தான் செய்வார்கள், அதைத்தான் இப்ப செய்திருக்கிறார்கள். ஆனால் என்னன்னா, சோசியல் மீடியாவுடைய பலத்தின் காரணமாக திமுகவுக்கும் ஈவிஆருக்கும் இருந்த அடிதடி ரகளை, குத்துவெட்டு, இவைகள் எல்லாம் வெளியே தெரிகிறது. ஆட்சிக்கு வந்ததுனால என்னமோ பரிபூரண யோக்கியாம்சத்துக்காரர் மாதிரி அவரை காமிச்சு இவர் புகழ்வது என்பது இப்போது வெட்ட வெளிச்சமாகிட்டு. அது கிட்டத்தட்ட நீங்க 40 வருஷமா அரசியல் இருந்திருக்கீங்க, அரசியல்ல மிகவும் மூத்த அரசியல்வாதி. 40 வருஷமா பெரியார் முகத்தை வெளியில கொண்டு வரல பாஜக ட்ரை பண்ணலையா? இல்ல அதற்கான வாய்ப்புகள் வரவில்லையா? அதற்கான தலைமை இது வரைக்கும் வரலையா? இல்ல, நம்ம பாஜகவுடைய வளர்ச்சியில நம்மளுடைய சகோதர இயக்கங்கள் வரிசையா இருக்கு. RSS, இந்து முன்னணி, மாணவர்களுக்காக வித்யார்த்தி பரிஷத், சமூக சமயத்தை எடுத்து செல்வதற்கு விஸ்வந்து பரிஷத்து, அதே மாதிரி சுதேசி ஜாகர் மஞ்சு, சுதேசி சொல்வது, கன்சியூமர் ஆர்கனைசேஷன், இந்த மாதிரி பல்வேறு ஒரு 60-70 இயக்கங்கள் இருக்கு. அதுல இந்த மாதிரி இந்து சமுதாயத்துக்கு எதிராக நடத்தப்படுகின்ற அத்தனை தாக்குதல்களையும் எதிர் தாக்குதல் நடத்துவது, சமாளிப்பது என்பதற்கு இந்து முன்னணி இருக்கு. 1980க்கு அப்புறம் இந்து முன்னணி தான் இந்த வேலையை முழுசா செய்யுது. எங்கெங்கெல்லாம் கோவிலுக்கு முன்னால பெரியார் சிலை வைக்கப்பட்டிருக்குது, அங்கெல்லாம் ராமகோபாலன் தலைமையில இருந்த இந்து முன்னணி அதை எதிர்த்து தாக்குதல் நடத்தி உடைச்சு கேஸெல்லாம் வாங்கியிருக்கு. அதனால அதனுடைய வேலை அரசியல் ரீதியா திமுக இன்னைக்கு எடுத்துட்டு வருது. அதனால நம்ம பதில் சொல்லிட்டு இருக்கோம். அதனால இது அரசியல் ரீதியா தீக்க இதை சொன்னா நம்ம இந்து முன்னணி பதில் சொல்லணும், நாம சொல்ல வேண்டியது இல்லை. திமுக சொல்றதுனால நாம பதில் சொல்லிட்டு இருக்கோம். நிறைய தடவை பதில் சொல்லியிருக்கோம். இந்த பெரியார் அப்படிங்கிற ஒரு போலி பிம்பம் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தொடர்ந்து அவங்க 2 பேரும் மாறி 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 வரையும் அந்த பெரியாரை முன்னிறுத்தி தான் வராங்க, ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க இத்தனை வருஷம்.
ஸோ அந்த பெரியார் அப்படிங்கிற ஒரு போலி பிம்பம், அதாவது 1900 அண்ணாதுரை அண்ணாதுரை முதல்வராக திமுக முதல்வர் ஆகிறதுக்கு முன்னாடி பெரியார் வந்து அவங்களுக்குள்ள நடந்த சண்டைகள் ரொம்ப கேவலமான சண்டைகள். அதாவது நாகூசும் அளவுக்கு பெரியார் பேசியிருக்காரு, இவரும் பேசியிருக்காரு, அண்ணாதுரை திமுகவும் பேசியிருக்கு. ஆனா அதே வந்து அண்ணாதுரை வெற்றி பெற்ற முதல் வெற்றி பெற்று தமிழக முதல்வராகும் போது இந்த வெற்றியை பெரியாருக்கு காணிக்கையாக்குறேன்னு ஒரு ட்ராக்கை மாத்துறாங்க. ஸோ அதுல இருந்தா வந்து பெரியார் பிடிச்ச திராவிட கழகங்கள் வளர்ந்துருக்கு. ஸோ அதை பற்றி உங்களுக்கு கருத்து? இல்ல நீங்களே நிறைய பதிலே சொல்லிட்டீங்க இந்த கேள்விக்கு. போலி பிம்பம், ஹைலி கான்ட்ரவர்சியல், அவங்களுக்குள்ளார முன்னொன்று பேசுவது பின்னொன்று பேசுவது, முன்னுக்கு பின் முன்னாக பேசுவது, எல்லாத்தையும் நீங்களே சொல்லிட்டீங்க. மணியம்மையாருடைய திருமணத்தினால உடஞ்சு போனது தான். முதல்ல தீக்க வந்து திமுகவா மாறிச்சு, அண்ணாதுரை தான் மாத்தினாரு. ராபின்சன் பூங்காவில் 1947 9ஆம் வருஷம் ஆரம்பிச்சதாக வரலாறு. ஆனால் வந்து ஈவிஆர் அவர்கள், நான் பெரியார்னு சொல்ல மாட்டேன், ஈவிஆர் அவர்கள் அடுத்தாப்புல அண்ணாதுரை காஞ்சிபுரத்துல போட்டியிடுகின்ற போது சீனிவாச என்கின்ற ஒரு பிராமணர் தான் எதிர்த்து காங்கிரஸ் நிறுத்து, அதுக்காக ஒரு பிரச்சாரம் பண்றாரு. இந்த தடவை கூட விடுதலையில ஒரு விடுதலை பத்திரிகையினுடைய டாக்குமெண்டேஷன் நான் கூட சோசியல் மீடியால அப்லோடு பண்ணேன். அது மாதிரி வரிசையா இருக்கிறது. நமக்கு புரிந்து கொள்ள முடியாத விஷயம் இவ்வளவு தூரம் தங்களுக்கு எதிராக இருந்த ஈவிஆரை ஏன் தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்கன்னா புரியல. அது மட்டும் இல்ல, இந்த ஈவிஆருடைய கருத்துக்கள் அனைத்தும் முன்னுக்கு பிறன் முரணாக இருக்கிறது. திமுகவே கடுமையாக தாக்கி இருக்கிறார். அப்புறம் திமுகவுடைய ஓட்டு வங்கியில கை வைக்கிறாரு, முஸ்லீம் ஓட்டு வங்கியில கை வைக்கிறாரு, பெண்கள் ஓட்டு வங்கியில கை வைக்கிறாரு. அவருடைய பேச்சுக்கள் எல்லாமே திமுகவுடைய அரசியல் ரீதியாக அவங்களுக்கு எதிராக இருக்கிறது. இதுக்கப்புறம் ஏன் தூக்கிட்டு அலையிறாங்க, தலையில சுமக்கிறாங்க என்பது $1 மில்லியன் கொஸ்டின். அது அவங்கள்ட்ட தான் கேட்கணும். ஒருவேளை மனநோயாளிகளா அதுவும் தெரியாது. பகுத்தறிவு பேசிக்கிற திராவிட கட்சிகள் இப்போ போன வாரம் பாத்தீங்கன்னா நம்ம துர்கா ஸ்டாலின் அவர்கள் ஒரு தர்காவுக்கு போயிருக்காங்க, அவரை வெளியே நிறுத்திட்டாங்க. அதாவது உள்ள கருவறைகளுக்குள்ள அலோவ் பண்ணல. அதே வந்து ஒரு ஸ்ரீரங்கத்துக்கோ ஒரு பார்த்தசாரதி கோயிலுக்கோ துர்கா ஸ்டாலின் போனா ரெட் கார்பெட் வெல்கம் போட்டு உள்ள வரைக்கும் போய் ஒரு மரியாதை கொடுக்குறாங்க. ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து? உண்மை நீங்க சொல்வது. பகுத்தறிவு வந்து திமுகவுக்கு பகுத்து பார்க்க முடியாத, பகுத்து தெரிய முடியாத அறிவு அல்லது அறிவின்மை. நான் கூட போன வாரம் திருச்செந்தூர் போயிருந்தேன். திருச்செந்தூர்ல முதல்வருடைய மனைவி அவர்கள் சாமி கும்பிட போனாங்க. பயங்கரமான கூட்டம். நான் வேற இடத்துல இருந்து ஒரு பார்வையாளராக பார்த்துக்கிட்டேன். கடலில் கால் வைத்தார்கள், தண்ணியில் வைக்கணும், அது ஒரு செக்மெண்ட். இது பிலீஃப். அதற்கு பின்னால் ஒரு தனியாக ஒரு தண்ணி இருக்கு, அதில் கால் வச்சாங்க. அதனால முறைப்பிரகாரம் எல்லாத்துக்கும் போனாங்க. அதில் நீங்க ஸ்டாலின் கிடையாது, அவங்களுடைய நம்பிக்கை அப்படிம்பாரு. குடும்பத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய பெட்டர் ஹாஃபனுடைய நம்பிக்கையை கூட இவருடைய திராவிட கட்சியினுடைய நம்பிக்கைக்கு மாற்ற முடியாத நபர், அதை விமர்சிக்க முடியாத நபர் மக்களை விமர்சிக்கிறார். இதே துர்கா ஸ்டாலின் அவர்கள் பின்பற்றுகின்ற நம்புகின்ற ஆயிரக்கணக்கான இந்து மக்களுடைய நம்பிக்கையை அவர் குறை சொல்றாரு, திட்டுறாரு. ஆனா அம்மையாரை பத்தி கேட்கின்ற போது அவருடைய பர்சனல் நம்பிக்கை. அப்ப மற்ற அத்தனை பேருக்கும் பர்சனல் நம்பிக்கை தானே, அப்புறம் எனக்கு கை வைக்கிறீங்க? உங்க பர்சனல் நம்பிக்கை அந்த சாமி இல்லைன்னு சொல்றீங்களா? அதுல நாங்க கை வைக்கிறோமா? சுவாமி இருக்கிறது நீ நம்பாவிட்டால் உன்னை சிறைச்சேதம் செய்வோம் நம்ம சொல்றோமா? நம்ம சொல்லலையே. அதனால அது ஒன்று. அதனால நம்ம தற்கால வந்து ஏற்ற மாட்டாங்க. தற்கால வந்து அவருடைய நம்பிக்கைக்கு முரணான எந்த விஷயத்தையும் செய்ய மாட்டாங்க. நம்ம இந்துக்கள் காலமாக நாம வந்து நிறைய விஷயங்கள்ல லீனியண்டா இருக்கும். குறிப்பா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஆளு வந்தாங்கன்னா அவங்க கையில சாமியை தூக்கி கொடுத்துட்றாங்க ஐயருங்க. அது என்னன்னே புரிய மாட்டேங்குது. என்னைக்கு வந்து இந்து மதம் வந்து தன்னுடைய தனித்தன்மையை இழக்க முடியாது, நான் என்னுடைய பாரம்பரியங்களை விட்டுத்தர மாட்டேன் என்று ஆணித்தரமாக அழுத்தமாக இருக்கிறதோ அன்னைக்குதான் அதுக்கு மரியாதையே கிடைக்கும். இன்னைக்கு கூட பாருங்க, நம்மள்ட்ட இருக்கிற பெரிய பலகீனம், இந்த கேள்வியோடு சேர்த்து இதையும் நான் சொல்லிடுறேன் பதில். நான் திருச்செந்தூர்ல இருந்து வரும்போது கால்நடையாக நடைபயணமாக கோயிலுக்கு போறேன். இன்னொரு பக்கம் சென்னைக்கு இப்ப மையப்பூருக்கு போறேன், மேல்மருவத்தூருக்கு யாத்திரை போகிறார்கள். எவ்வளவு கஷ்டப்பட்டு தன்னை வருத்தி கொண்டு நடைபயணமா காலில் பொண்ணு
மணிக்கணக்காக வாரக்கணக்காக நடக்கிறார்கள், மனதாக கஷ்டப்பட்டு அந்த இறைவனை வேண்டுகிறார்கள். இப்படி இதுக்கு போறாங்க ஐயப்பன் கோயில் கூட்டத்தெல்லாம் நம்ம வந்து வீடியோல பார்த்தோம்னா நெஞ்சு கணக்கிறது, மணிக்கணக்காக வரும் மனிதர் தலைகள் அவ்வளவு தூரம் சாக்ரிஃபைஸ் பண்ணி பக்தியோட போறாங்க. அத்தனை பேரும் மதத்தை குற்றம் சொல்லுகின்ற ஒரு அயோக்கியன் வந்து ஓட்டு கேட்டா அவங்க போடக்கூடாது. கன்சாலிடேஷன் ஆஃப் ஹிந்து ஓட்ஸே இல்லையே, நான் இந்த கட்சிக்காரன் நான் இவங்க தான் போறேன்னு அத்தனையும் அடகு வச்சுட்டு நீ செஞ்ச அத்தனை தியாகத்தையும் தூக்கி கொண்டு போய் நான் கடல்ல கரைச்சிட்டு கூட என்னால சொல்ல முடியல, டிச்சில் போட்டுட்டு நீ போய் அந்த கட்சிக்கு ஓட்டு போடுறீங்க. இந்து மதத்தை வெறுக்கின்ற வெளிப்படையாக தூத்துகின்ற கட்சிக்கு ஓட்டு போடுறீங்க. பிஜேபி ஓட்டு போடுன்னு நான் சொல்ல. எப்போது அந்த ஹிந்து கன்சாலிடேஷனா போட்டு இருக்கோ அப்பதான் நமக்கு கட்சிகளிடையே முதல்ல மரியாதை இருக்கும். அந்த ஹிந்து முஸ்லிம் கன்சாலிடேஷன் ஓட்டுல இருக்கிறத நக்கறானே காலில் வந்து நாய்ங்கிற வார்த்தையை கூட சொல்லக்கூடாது, அது மரியாதை இருந்தது. காலில் கிடக்கானுங்க மதத்துக்காரங்க மத்தியில பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். எனவே இந்த சந்தர்ப்பத்தில் நான் சொல்லுவது, இஸ்லாம் அவன் மதத்து ஒரே ஓட்டா தான் போடுவான். யாரு தர்கால சொல்றாங்க அவன் ஓட்டு தான். கிறிஸ்டியன் வந்து தேவாலயத்தை சொல்றவங்க தான் ஓட்டு. இந்துக்களுக்கு எங்க அத்தனை கோயிலும் நிரம்பி வழியுது, ஆனா ஓட்டு அவன் கட்சிக்கு. அது இருக்கின்ற வரை மதத்துக்கு வேட்டு தான். 58 பேரை கோவையில் எழுந்ததுனால 1 லட்சம் ஓட்டு எக்ஸ்ட்ரா வாங்கணும். அதே மாதிரி 2 பேர் 4 பேர் 5 பேர் ஒவ்வொரு ஊர்லயும் வெட்டுப்பட்டு செத்தாலே தவிர அன்னைக்கு இந்து ஓட்டு கிடைக்க மாட்டேங்குது. தியாகம் பண்ணி உயிர் பலி எடுத்தால்தான் உங்களுக்கு ஓட்டு போட தோணுமா? அதை விட்டு மதம் என்கின்ற ஒரு சூழ்நிலையில அதை காப்பாற்றுவதற்கு நீங்கள் என்றைக்கு ஒன்று சேர்கிறீர்களோ அன்றைக்கு தான் அரசியல் கட்சி உங்களை மதிக்கும். எக்ஸப்ட் பிஜேபி ஓட்டு போராட்டாலும் மதிக்கும்.